இங்கே இந்த பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுமே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லி அவங்க பேத்திக்கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட பேத்தியுமே எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றீங்கன்னு கேட்டது, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கெல்லாம் வைக்கல, அது மாதிரி தான் இதையும் வைங்கன்னு சொல்லிட்டு வைக்க சொல்றாங்க. அண்ட் இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெயிண்டர்லாம் வர சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பையன் என்ன நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் கேட்கறாங்க. இவர் மாப்பிள்ள நம்ம கம்யூனிட்டி தான், மேட்ரிமோனியில பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட கம்யூனிட்டி தலைவர் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு. போய் பார்த்தா இவரோட பொண்ணோட போட்டோலாம் எடிட் பண்ணி ஹார்ட் எல்லாம் விட்டு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். சோ இது என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை பார்த்ததுமே வீட்டுக்கு போயிட்டு யார் இதுன்னு கேட்கலான்னு போறாரு. அப்பன்னு பார்த்து இவங்களோட பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்பவும் டாக்ஸிக்கா இருக்கான், ஏன்னா அவனுக்கு கேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கடுப்பேத்துறான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு பார்க்குற மாப்பிள்ள கால் பண்ணி எனக்கு இந்த டைம்லாம் கால் பண்ண சொன்னே ஏன் கால் பண்ணன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. தென் யார் கூட இப்ப பேசிட்டு இருந்தேன்னு கேட்கறா. இந்த பொண்ணுமே ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஆனா இவன் நம்பாம ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்க சொல்லி கேட்கறான். அதை கேட்டதுமே கோவத்துல போனை கட் பண்ணிடுறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா வராரு. தென் எல்லாருமே சாப்பிடும்போது நான் கீழே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க அம்மாவும் கோவப்பட்டு என்னாச்சும் கேட்குறாங்க. அப்போதான் இந்த பொண்ணு நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறான், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா, அதனால் எனக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அப்போ அவங்க அப்பாவும் இதை பற்றி பேசாமல் உங்கள் காலேஜ் சீனியர் சுஹைல் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அண்ட் உன்னோட ஃபோட்டோவை டெய்லியுமே ஸ்டேட்டஸ் வைக்கிறான். ஸோ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா, அதனால தான் இந்த கல்யாணம் உனக்கு வேணாமான்னு கேட்குறாரு. பட் இந்த பொண்ணு நான் காலேஜ் படிக்கும்போது அவன் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், ஆனால் நான் அவளை லவ் பண்ணல, அதுக்காகலாம் இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்லலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவங்க அம்மா இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்காக நடக்கலாம், நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறா. அப்போ இந்த பொண்ணோட அந்த காலேஜ் சீனியர் சுஹைலுக்கு கால் பண்ணி ஏன்டா அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அண்ட் அவளுக்கே பார்த்து வச்ச மாப்பிள்ள ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான், பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நீ வேற ஏன்டா இப்படி பண்றன்னு கேட்கறாங்க. அதை கேட்டதே இவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். தென் இதை அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. ஆனா அவன் ஃப்ரெண்டு இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம டேரக்டாவே போய் பொண்ணு கேட்கலான்னு சொல்லி அடுத்த நாள் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நைட்டு தூங்கும்போது வீட்டுக்கிட்ட ஏதோ சவுண்ட் கேக்குது. இவங்க அப்பா ஒருவேளை நம்ம பொண்ணு ஓடி போயிட்டாலும் சொல்லிட்டு ரூமை போய் பாக்குறாரு. பார்த்தா ரூம் காலியா இருக்கு. அண்ட் பாட்டியோட ரூம்ல போய் பாக்குறாங்க. அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கா. நம்ம பொண்ணு போய் சந்தேகப்பட்டுடுமே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள திரும்பவும் காலையிலேயே கால் பண்ணி கடுப்பேத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஆள்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பாட்டி இவங்க கிட்ட பேசிட்டாங்க, வந்து நகர்ந்து போறாங்க. பார்த்தா நெஞ்சு இல்ல, அங்கேயே விழுந்துடுறாங்க. அதை பார்த்த பெயிண்டர்ல ஒருத்தன் வந்து தூக்குறான். கூட இருக்கவங்க கிட்ட தண்ணி அடிக்க சொல்றான். அவன் ஸ்ப்ரேக்கு வச்சிருந்த தண்ணியை அடிச்சு விட்டுறான். இவனுமே கடுப்புல திட்டிட்டு இந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிடுறாங்க. தென் இவங்களை ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துறாங்க. ஆனா இந்த விஷயத்தை அவங்க தம்பி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவரு இவங்களுக்கு அது 3வது அட்டாக்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க ஃப்ரெண்டு இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு மைக் செட்டுக்குலாம் சொல்லிடுறான். அவங்களும் தெரியாம டியூப்லைட்லாம் கொண்டு வந்து எங்க கட்டணும்னு கேட்கறாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு பாட்டி மாதம் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே கோவப்பட்டு யார் உங்ககிட்ட சொன்னது, இப்பதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களுமே பயத்துல அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கால் வருது. சோ இவங்க போகாம அந்த கால்ல என்னதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாட்டிமா இறந்துட்டாங்க, நீங்களே கட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுமே சந்தோஷமா கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க பையன் துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவனால இப்போதைக்கு வீசா கிடைக்காது, 3 நாள் ஆயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப இந்த பெயிண்டருங்க 2 பேருமே ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் ஒருத்தன் நீ தண்ணி அடிச்சனால தான் அந்த பாட்டி இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே ரொம்ப பயந்துறான். தென் இந்த பொண்ணை காலேஜ்ல லவ் பண்ண சீனியருமே அவன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு இங்க வந்து பாக்குறான். பார்த்தா டெத் விழுந்திருக்கு. தெரிஞ்சதுமே போலாமான்னு கேட்கறான். ஆனா அவன் ஃப்ரெண்டு இருறா நீ போடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி விட்டுறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட வாழைமரம் வெட்ட வந்த ஹிந்திக்காரன் நினைச்சுக்கிட்டு வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. இவனுமே சாவிடன் கூட பார்க்காம அந்த பொண்ணை பார்த்ததுமே சைட் அடிச்சுட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா இவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனதை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறான். அண்ட் ஹிந்திலேயே பேசி வாழை மரத்தெல்லாம் வெட்ட சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இவனுமே ஃப்ரெண்டுக்காக வேற வழி இல்லாம வெட்ட ஆரம்பிச்சிடறான். அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல இருக்க கம்யூனிட்டி தலைவர் வந்து இங்க ரெட் கலர் சேர்லாம் போட்டுருக்கு, அதெல்லாம் இங்க இருக்க கூடாது சொல்லிட்டு ஒயிட் கலர் சேர்ல சண்டை போட்டு மாத்திடுறான். தென் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு இடத்துல வாழை மரத்தை வெட்டி கிளீன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த இடம் ஏற்கனவே கேஸ்ல போய்கிட்டு இருக்கும். சோ அந்த இடத்தோட ஓனர் பார்த்ததுமே சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அப்பதான் இந்த பொண்ணுமே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறா. பார்த்தா அந்த சக்தின்ற சீனியரும் கூடவே சுகையிலும் வந்திருப்பான். பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறா. அண்ணன் தலைவரையுமே அந்த சண்டை போறவரு வேற கம்யூனிட்டி சேர்ந்தவரா இருப்பாரு. சோ சண்டையில அவர் வேணுண்டே அடிச்சிடறாரு. அவரும் கோவத்துல இந்த பொண்ணோட அப்பா தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு இவரை திட்டி விட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. தென் இந்த பொண்ணோட அப்பாவும் தலைவர் பேச்ச மீற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு உள்ள போறாரு. அண்ணன் இந்த பொண்ணுமே இந்த காலேஜ் சீனியரை கூப்பிட்டு நீ எதுக்கு இங்க வந்த, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் அவனை ரொம்பவும் சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி தலையை குனிறான். அதை பார்த்து கடுப்பாகி உள்ள போயிடுறான். அப்ப இந்த பெயிண்ட் அடிக்க வந்த 2 பேருமே நீ தண்ணி அடிச்சனால தான் அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவன் திரும்பவும் பயப்படுறான். அண்ட் இந்த பாவம்லாம் உன்னை விட்டு எப்பவுமே போகாது, அப்படி போகணும்னா காசில போய் தண்ணியில முழுகி எழுந்துரு. தென் பெரியவங்களா
இதெல்லாம் பார்த்து காலில் விழுந்துரு, அப்பதான் இந்த பாவம்லாம் உன்னை விட்டு போகும்னு சொல்லிட்டு போறான். தென் இறந்து போன பாட்டிமாவும் ஆம்புலன்ஸ்ல வராங்க. தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கும் போது ஹீரோவும் ஹெல்ப் பண்றான். அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவும் கடுப்பா வராங்க. அண்ணா இவங்களோட முறைப்படி விளக்கு ஏத்தணும், ஊதுவத்தி ஏத்தணும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இந்த கம்யூனிட்டி தலைவர் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட இந்த பொண்ணோட அப்பாவோட தம்பி, இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, எங்க பழக்கப்படி விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமா, நான் சொல்றதை கேட்பேன், அவங்க சொல்றதை கேட்பேன்னு சொல்லிட்டு இந்த தலைவர் கேட்கிறாரு. ஆனா இவர் தலைவர் பேச்சை மீற முடியாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை வெளியில கூட்டிட்டு போயிறாரு. அப்ப இந்த பாட்டியோட இன்னொரு பேரன் லைட் செட் எல்லாம் போடுவான். இங்க வந்து பார்த்தா வேற யாரோ லைட் செட் போட்டிருப்பாங்க. இறந்து போனது என்னோட பாட்டி, என்ன கூப்பிடாம வேற யாரோ கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து போயிடுறான். தென் இடத்துக்காக சண்டை போட்டு அடி வாங்கினவரோட பையன் என்னோட அப்பாவே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல பேண்ட்லாம் போட்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த இந்த பொண்ணோட அப்பா ரொம்ப கடுப்பா வராரு. ஆனா இதை பார்த்த ஹீரோ இந்த பொண்ணோட அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட போய் நிறுத்த சொல்லி கேட்கறாங்க. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் 20 பீர் பாட்டில் வேணா வாங்கிட்டு வந்துட்டாங்க, நாங்க நிறுத்திடுறோம்னு சொல்றாங்க. சோ இவனுமே வேற வழி இல்லாம அந்த பீர் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து அந்த சத்தத்தை நிறுத்திடுறான். சோ இப்போ இந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லி நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், இனிமேல் எந்த சத்தமும் கேட்காதுன்னு சொல்லிட்டு போறான். அவரே இவனை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா இவன் ஃப்ரெண்டு சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம தண்ணிலாம் குடிக்கிறதுக்காக புடிச்சிட்டு போய் உள்ள குடுக்குறான். அதை பார்த்த ஹீரோயினும் ரொம்ப கடுப்பா வராங்க. அப்ப அங்க இருக்கவங்க இவனை பார்த்து லைலாவோட பையனா நின்னு கேட்கறாங்க. இவனுமே சமாளிக்க ஆமான்னு சொல்லிடுறான். அதை பார்த்த இந்த பொண்ணுமே கடுப்பாகி தனியா கூப்பிட்டு திட்டி விட்டுறா. ஆனா இவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என்ன நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாலும் கேட்கறா. அப்பதான் இந்த பொண்ணு நான் உன்ன லவ் பண்றேன்னு சுத்தல, உன் கூட இருந்த சக்தியை தான் லவ் பண்றேன்னு சொல்லிடுறா. அதை கேட்டதுமே ஃப்ரெண்டு மேல கடுப்பாகி அவனை பார்க்கலான்னு போறான். அப்பன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஒரு ஆன்ட்டி தண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஆன்ட்டியை கரெக்ட் பண்றதுக்காக நம்பர்லாம் வாங்கிடுறான். சோ இப்போ இவன் ஃப்ரெண்டை இங்க இருந்து போலாம் வான்னு கூப்பிடுறான். ஆனா இவன் எனக்கு லவ் செட் ஆயிடுச்சு, அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஏன் துரோகம் பண்றேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான். தென் ஃப்ரெண்டுமே ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கான். ஆனா அவங்க இவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு போலீஸ் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. சோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அண்ட் இந்த பாட்டிக்கு கொல்லி வைக்க இவங்களோட பையன் துபாயில இருந்து வர முடியலன்னு சொல்லிட்டு இவங்களோட தம்பியோட பையனை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த கம்யூனிட்டி தலைவர் இவங்களோட தம்பியை சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில இந்த தம்பியோட பையன் கொல்லி வைக்க கூடாதுன்னு தலைவர் சொல்லிடுறாரு. அப்ப கூட இந்த பொண்ணோட அப்பா எதுவுமே பேசாம நிக்கிறாரு. சோ இவங்க தம்பியும் கோவத்துல இங்க நீ இருக்கவே தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பின்னு சொல்றாங்க. அந்த பையனுமே இங்க இருந்து கோவத்துல பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்ப இந்த பாட்டிக்கு கொல்லி வைக்க வேற வழி இல்லாம அந்த மைக் செட் போடுற பேரனை கூப்பிடுறாங்க. ஆனா அவன் நீங்க நான் இல்லாம நீங்க மைக் செட் போறதுக்கு வேற ஆளை வச்சுட்டீங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஆனா ஹீரோவை இதுக்கு முன்னாடி லைலாவோட பையனான்னு கேட்டதுக்கு சமாளிக்க இவனுமே ஆமான்னு சொல்லியிருப்பான். அவருமே ஒரு வகையில பேரன் சொல்லிட்டு ஹீரோவை நிக்க வச்சு குளிப்பாட்டுறாங்க. அப்ப இதை பார்த்த இந்த பொண்ணுமே இவனை எது குளிப்பாட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க லைலாவோட பையன் இவன் தானே, அதனால தான் இப்படி பண்றேன்னு சொல்றாங்க. பட் இந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி லைலாவோட பையன்லாம் இவன் கிடையாது, என்னோட காலேஜ் சீனியர் சுஹைல்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவனை திட்டி விட்டாங்க, துரத்தி விட்டுறாங்க. அண்ட் இந்த பொண்ணு கிட்ட சந்தேகப்பட்டு நீ அவனை லவ் பண்றியா, அதனால தான் இங்க வர வச்சேன்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு சத்தியமா நான் லவ் பண்ணவே இல்லை, அவனா தான் நான் இங்க வந்தேன், அவன் வந்தது கூட எனக்கு தெரியாது, அப்புறமா தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பாட்டிக்குமே யாருமே கொல்லி போட ஆள் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த கம்யூனிட்டி தலைவர் யாருமே கொல்லி போறதுக்கு ஆள் இல்லைனா அவங்க பையன் துபாயில இருந்து வரட்டும், அது வரல இந்த பாட்டியை மார்ஷல்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா வாழ்ந்த பாட்டி இவங்களை போய் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சோ இங்க இருந்து மார்ச்சரிக்கெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க அப்பா கிட்டே சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. தென் இந்த பாட்டியை தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல வச்சு மார்ஷல்ல தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா அந்த பொண்ணோட மூஞ்ச பாக்குறாரு. பார்த்ததுமே நிறுத்த சொல்லிடுறாரு. அண்ட் இவங்க வைஃபை உங்களுக்கு பொண்ணுதான், சோ அவங்களே கொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்த தலைவர் இதெல்லாம் நம்ம முறையிலே கிடையாது, இதெல்லாம் பண்ணாதான்னு சொல்றாரு. பட் இதை கேட்ட அவங்க அப்பாக்கு இப்பதான் முதல் முறையா கோவம் வந்து என்னோட வீட்டு விஷயத்துல நீங்களா தலையிட தேவை, எந்த கம்யூனிட்டி இங்க தலையிட தேவை, நீங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறான். சோ அவரும் கோவப்பட்டு உன்னோட சாவுக்கு எப்படி இருந்தாலும் நாங்க தான் வரணும்னு சொல்றாரு, அந்த கம்யூனிட்டி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவரும் திட்டி விட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோயினா அவங்க அப்பா நினைச்சு முதல் முறையா ரொம்பவும் பெருமைப்பட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அண்ட் ஹீரோயின் அம்மாவே இந்த பாட்டிக்கு கடைசியா செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் செஞ்சு கொல்லியும் வச்சு பாட்டியை நிம்மதியா அனுப்பி விடுறாங்க. தென் கடைசியில பெயிண்ட் அடிக்க வந்தவர் நம்மளாலதான் அந்த பாட்டி இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு காசிக்கு போறதுக்கு ரெடியா வர அங்க இருந்த வயசானவங்க கிட்ட எல்லாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாரு.